கண்கர்ணாஸ் இயக்கத்தில் நடிப்பில் உருவாகும் யூத் திரைப்படத்தோட திரைவிமர்சனமாகணும். இந்த படத்தோட கதை சொல்லுங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு பையன் 10th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாரு. அவரு ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆகிற கெப்பாசிட்டி உள்ள ஒரு பையன். அவங்க அம்மா தான் பையன் எப்படியாவது ஒரு IAS ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. 10th ரிசல்ட் வருது, இவர் ஜஸ்ட் பாஸ் ஆகுறாரு. அவரை கொண்டு போய் 11th ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. ஸ்கூல் அட்மிஷனே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க பிரின்சிபால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க கஞ்சி கூத்தாடி அட்மிஷனும் வாங்கி கொடுத்துட்றாங்க, நல்லா படிப்பான்ட்டு. இவரு ஸ்கூல் லைஃப்ல போனோடனே 11th ஸ்கூல் லைஃப் போனோடனே எப்படியாவது ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணி காலேஜ்லையும் லவ் பண்ணி தொடர்ந்து மேரேஜ் வரைக்கும் போகணும்னா அதை ஒரு ஆசைப்படுறாரு. இந்த நேரத்துல ஒரு பொண்ணு இவருக்கு லவ் இந்த நேரத்துல இவருக்கு ஒரு பொண்ணோட லவ் ஏற்படுது. இந்த லவ் போயிட்டு இருக்கப்ப இந்த பொண்ணு லவ்வை கெடுக்கணுன்ட்டு ஒரு குரூப்பு இன்னொரு பொண்ணு மூலியமா அவரை கிராஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் லவ் பிரேக் ஆகுது. செகண்ட் அந்த பொண்ணு இந்த லவ்வை கெடுக்கிறதுக்கு தான் வந்துன்னு அவருக்கு தெரிய வரப்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இதோட இன்ட்ரோடு முடியுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் இவரு தேர்டு ஒரு பொண்ணு, மூணாவது ஒரு பொண்ணோட இவருக்கு ஒரு பேசி பழக்கம் வழக்கம் ஏற்படுது. இவரு 2 பேரும் சொல்லாம நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருக்காங்க. ஃபேமிலியிலாம் வந்து அந்த பொண்ணு இவங்க அம்மா பர்த்டேக்கெல்லாம் வந்து இருக்கிற மாதிரியா வீட்டில் வந்து கலந்துக்கிற மாதிரியெல்லாம் காட்சி அமைப்பு வந்து இவங்க 2 பேரும் நெருக்கமாகறாங்க. ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஃபேர்வெல் டேப்ப லவ்வை சொல்ல போறாரு. அப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆனாரு, நல்லா படிச்சாரா இல்ல லவ்ல ஜெயிச்சாருங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட பிளஸ்ன்னா தேவதர்ஷினி, சுராஜ் அவங்க அப்பா அம்மா நடிச்சிருங்க அவங்களோட கேரக்டர் தான் சொல்லணும். 2 பேருமே அவங்களோட கேரக்டரை அப்படியே உணர்ந்து பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி அவங்களுக்கே உண்டான கேரக்டர் மாதிரியே இதை அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. சுராஜ் மலையாள ஆக்டர். அவரு எப்போதுமே மூஞ்ச கடுக்கணும்னு வச்சுக்கிட்டு இந்த நைட்ல சரக்கை போட்டு அவர் பண்ற அலம்பு, செகண்ட் ஹாஃப்ல தான் பையன்கிட்ட காமிக்கிற அந்த வெறுப்பு, அவர் முன்னாடி உடம்பு சொல்லணும்னு ஒய்ஃப் மேல உள்ள லவ்வை காமிக்கிற சீன் ஆகட்டும், தன்னை அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க பொண்டாட்டியோட அண்ணன் ஒய்ஃபோட அண்ணன் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறதாகணும், எல்லாமே அவர் பொண்டாட்டி மேல உள்ள லவ்வையும் பையன் நல்லா படிச்சு வரணுங்கிற ஒரு இதை வெறுப்பா காமிக்கிறதையும் அருமையா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பையன்கிட்ட உட்காந்து பேசுற சீனு எல்லாரும் பேரண்ட்ஸையும் எல்லா யூத்தையும் போய் ரீச் ஆகும். அந்த மாதிரியா ஒரு சீனு. கண்கர்ணாஸ் கேங்கோட வந்திருக்க அந்த கேங் பசங்க, டீனேஜ் பசங்க, அந்த ஹீரோயின்ஸ் 3 ஹீரோயின்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 பேருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அருமையா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த கொஞ்சம் ஸ்பேஸையும் நல்லா பண்ணிட்டு போயிட்டாங்க. படத்தோட ப்ளஸ் ஜிவி பிரகாஷோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், இந்த லவ் டீனேஜ் படத்துக்கே உரிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், பசங்களை ஒரு வைபாவே வச்சிருக்க மாதிரியா, ஸ்கிரீன் பிளே எங்கேஜாவே வச்சிருக்க மாதிரியா மியூசிக்கை கொடுத்துருக்காரு. பாடல்கள் பிளேஸ் பண்ண விதம், அந்த முட்டத்தண்ணி சாங் வர்றப்ப தேட்டரே ஒரு மாதிரியா வைபா வருது. கேமராமேனோட கேமரா, ஆர்ட் டைரக்டரோட 2014 யூஸ் பண்ண அந்த சில பொருட்கள் எல்லாம் வச்சு அந்த ஆர்ட் டைரக்டரோட அந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே படத்துக்கு பிளஸ். படத்துல மைனஸும் இருக்கு. இவரு ஏன் இவங்க அவமானப்படுறாங்க, இவர் படிப்பு இல்லாதனால இவங்களை அவமானப்படுத்தினாருன்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவங்க அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறப்ப காமிக்கிறாங்க. ஆனா அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா காட்சி அமைப்போட அழுத்தமா காமிச்சிருக்கலாம். செகண்ட் ஹாப்ல இவர் கிளைமேக்ஸ் முன்னாடி பையன்கிட்ட பேசுறப்ப தான் படிப்பு இல்லாதனால அவமானப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே சில காட்சி அமைப்பு மூலமா காமிச்சு இன்னும் கொஞ்சம் கதைக்கு ஓட்டத்துக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். ஒரு சில மைனஸ்கள் இருந்தாலும் படமா பாக்குறப்ப இது ஒரு என்கேஜிங்கா ஒரு யூத்ஃபுல்லா இருக்கனாலும் கடைசியில படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் யூத்துக்கு கன்வெர்ட் பண்ணிருக்காரு. அந்த விதத்துல இந்த படத்தை ரசிகர்கள், யூத்துகளும் பேரண்ட்ஸும் கொண்டாடலாம். ஃபர்ஸ்ட் படத்திலே ஒரு ஒரு ஜாலியான ஒரு படத்தை கொடுத்து அதே நேரத்துல ஒரு மெசேஜையும், ஒரு சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜையும், படிப்புங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியங்கிறதையும் உறுதிப்படுத்துறேன். என்னதான் லைஃப் ஸ்கூல் லைஃப்ல ஜாலியாகவும் லவ் அதெல்லாம் வந்து ஒரு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். படிப்பு தான் ஒருத்தனை மேல கொண்டு போகுங்கிறத அத அழுத்தத்தை காமிச்சிருக்காரு, படிப்போட முக்கியத்துவத்தை.
அதுக்காக அதை பாராட்டலாம். இந்த படத்தில் ஒரு ஆபாச ஏதோ ஒரு முகம் சுளிக்கிற மாதிரியாவோ எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட போய் ஒன் டைம் வாட்சபிள் தான் மூவி.